வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் டிசம்பர் 21. தலைப்பு நல் மருந்துகள். எந்த இடத்தில் மனிதன் ஐவகை பற்றுக்களால் அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறக்கின்றானோ, அதே நேரத்தில் மனிதனிடம் அமைந்துள்ள அடித்தள அறிவாற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது. அப்போது விருப்பங்கள், செயல்கள் இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. இவையே துன்பமாக, சிக்கலாக, கருத்து பிணக்கமாக பெற்று புறமனம் குழப்பமடைகின்றது. இத்துன்பங்களிலிருந்து புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இறையாற்றல் மூலமாகவும் மனிதர் மூலமாகவும் உதவி கொண்டேதான் இருக்கும். இந்த நிலையேனும் புறமன இயக்கத்திலேயே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்க களமான அருட்பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும். பேரறிவின் நிலைக்கு அந்நினைவு அழைத்து சென்று ஒன்ற வைத்துவிடும். இந்த வகையில் பேரறிவில் புறமன தோய்வு பெறும் மனித முயற்சியே யோகம் எனப்படுகிறது. எனவே வாழ்வின் சிக்கல்களும் துன்பங்களும் பிறவின் நோக்கத்திற்கு முரண்பட்ட செயல்களின் விளைவுகளேயாகும். அவை திசை மாறி நிற்கும் புறமனதை ஒழுங்குபடுத்த பேரறிவு தரும் நல் மருந்துகளே டிவைன் ட்ரீட்மெண்ட். பேரறிவு அதாவது திசை மாறி நிற்கும் புறமனதை ஒழுங்குபடுத்த பேரறிவு அளிக்கும் நல் மருந்துகளே ஆகும். இயற்கையின் இத்தகைய ஒழுங்கு அமைப்பை உணர்ந்து அதனால் விளைந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் பெற மனிதன் முயன்றால் உயர்வு நிச்சயம். யோக பயிற்சியின் மூலமாக மனிதன் பேரறிவாக வெளிப்போடு இயங்கவும் வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் விளையாமல் காக்கவும் வந்த பின் முறையாக போக்கவும் ஆற்றலை பெறுகிறான். இதன் மூலம் பிறவி நோக்கத்திற்கு முரண்படாது அவன் பயணம் இனியதாக அமையும். இத்தகைய பெருமை வாய்ந்த யோக பயிற்சியில் மிகவும் மதிப்புடைய எளிய முறை குண்டலினி யோகத்தை பயின்று வரும் பேறு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் அருகில் உள்ள அறிவு திருக்கோயில்கள், தவ மையங்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி.